Taste the Daily. அதிமுகவின் தொடர் அழுத்தத்தின் காரணமாகவே 28 மாதங்களுக்கு பிறகு மகளிருக்கு உரிமை தொகை கிடைத்தது என்று கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் தொகுதிக்குட்பட்ட திருச்சிற்றம்பலம் கூட்டுச்சாலையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சார சுற்றுப்பயணத்தில் எழுச்சி உரையாற்றிய அவர் பெரும்பாலான மகளிருக்கு தற்போது வரை உரிமை தொகை கிடைக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த கட்சி தான் திமுக கட்சி. அது மட்டுமல்ல, எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறார். பெண்களை ஏமாற்றுவதற்கு என்ன சொல்றாரு? குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 உரிமை தொகை கொடுக்கறேன் சொன்னது எப்ப? 21 கொடுத்தது எப்ப? 28 மாசம் கழிச்சு. 28 மாத காலம் சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சி அதிமுக தொடர்ந்து இது வலியுறுத்தப்பட்டது. இன்றைக்கு பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி என்ன ஆச்சு? மாதந்தோறும் 1000 உரிமை தொகை என்ன ஆச்சு? எப்ப கொடுப்பீங்க அப்படின்னு தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்தி வந்தோம். அது மட்டுமல்ல, எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் சட்டமன்றத்தில் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம். அதுபோல அதிமுக பொதுக்கூட்டத்தில் தொடர்ந்து பேசி வந்தோம். அது மட்டுமல்லாம செய்தி ஊடகத்தின் வாயிலாக பேட்டி கொடுத்தோம், ஊடக பத்திரிகையின் வாயிலாக அறிக்கை விட்டோம். அதுக்கு பிறகுதான் வேற வழி இல்லாம எதிர்கட்சியுடைய அழுத்தத்துல தான் இந்த உரிமை தொகை மாதந்தோறும் பெண்களுக்கு கிடைக்குது. சாதாரணமா வந்துருந்தீங்க, உங்களுக்கு உங்களை ஏமாத்த பார்த்தாரு, விடல. அது மட்டுமல்ல, அதுக்கு பிறகு இப்ப பேசுறாரு. ஏன்னா மக்கள் செல்வாக்கு அடியோட இழந்துடுது திமுக. அடுத்த 2026 சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது. அதற்காக இப்போ ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். விடுபட்ட 30 லட்சம் பேருக்கு கொடுப்பேன், விதிகள் எல்லாம் தளர்த்தி 30 லட்சம் பேர் கொடுக்கறேன். இன்னும் 8 மாசம் இருக்குது. ஏற்கனவே 28 மாசம் கழிச்சு தான் மற்றவங்களை கொடுத்தீங்க. இப்ப 30 லட்சம் பேருக்கு இந்த 8 மாசத்துக்கு தான் கொடுக்கிறாரு. அப்படின்னா 52 மாசம் போயிட்டது. 52 மாசம் அவளுக்கு கிடைக்க வேண்டிய மாதந்தோறும் 1000 ரூபாய் கிடைக்கல. இதுவும் ஒரு நடிப்பு. இது தேர்தல் வரைக்கும் தான் சொல்லுவாங்க, தேர்தல் வரைக்கும் தான் இந்த பணத்தை கொடுப்பாங்க. தேர்தல் முடிஞ்சா தகுதியின் அடிப்படையில் கொடுப்புன்னு சொல்லி இதையும் நிறுத்திடுவாங்க. இப்ப 30 லட்சம் பேர் கொடுப்புன்னு சொன்னதையும் தேர்தல் முடிஞ்சு நிறுத்திடுவாங்க. இதுதான் திமுக போய் பிரச்சாரம். இதே 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் அதிமுகவின் சார்பாக அறிக்கை வெளியிட்டோம். எல்லா குடும்ப அட்டைக்கும் மாதந்தோறும் 1500 ரூபாய் கொடுப்புன்னு சொன்னோம். நாங்களும் கொடுக்கறதா சொன்னோம். எவ்வளவு மாசம்? 1500 ரூபாய் கொடுக்கறோம். ஆனா நீங்க 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டுட்டீங்க, 1500 ரூபாய் விட்டுட்டீங்க. ஆனா இப்போ சொல்றோம், அதிமுக ஆட்சிக்கு வந்தா உங்கள் மன நிறைவு பெறுகின்ற வரை, ஏழை மன நிறைவு பெறுகின்ற வரை, பெண்கள் மன நிறைவு பெறுகின்ற வரை நிச்சயமா வழங்குவோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.